AWS கிளாஸஸில் CloudFront அதாவது சிடிஎனை ஸ்டெப் பை ஸ்டெப் கான்ஃபிகர் பண்ணி கற்றுக்குவோம். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வியூவர் ரெக்வெஸ்ட், வியூவர் ரெஸ்பான்ஸ், அதே மாதிரி ஆர்ஜின் ரெக்வெஸ்ட், ஆர்ஜின் ரெஸ்பான்ஸ். இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த வியூவர் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸில் CloudFront ஃபங்க்ஷன்ஸும் லாம்டாட் எட்ஜும் இருக்கும். அதே இது நீங்கள் ஆர்ஜின் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸில் வெறும் லாம்டாட் எட்ஜ் தான் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த வியூவர் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ஆர்ஜின் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட் இருக்குது. ஆர்ஜின்ங்கிறது அந்த டேட்டா இருக்கிற சர்வர், கிளையண்ட்டுங்கிறது நம்ம ப்ரௌசர். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு எட்ஜ் கேஷிங் இருக்கும், அதாவது சிடிஎன் இருக்கும். இப்போ வந்து அந்த கிளையண்ட் ப்ரௌசர்லேருந்து எட்ஜுக்கு இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம வந்து வியூவர் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த எட்ஜ் லொக்கேஷன்லேருந்து ஆர்ஜினுக்கு இருக்கிற அந்த பார்ட்டை ஆர்ஜின் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா CloudFront ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு லைட் வெயிட் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். அதே இது லாம்டாட் எட்ஜ் வந்து ஆர்ஜின் ரெக்வெஸ்ட் இருக்கிறனால காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆர்ஜினோட லோடை குறைக்கலாம்.